இந்த வீடியோவில் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு டேட்டாஸ் அப்படியே எனக்கு மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு வேணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எனக்கு இந்த மாதிரி வேணும்னு வச்சுங்களேன். சீரியல் நம்பர் S.N1 சொல்லி கொடுத்துட்டேன். பக்கத்தில் என்ன கொடுத்துருக்கேன்னா ரோல் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ரோல் நம்பர். இப்போ எனக்கு சீரியல் நம்பர் இதில் ஈஸியாக டைப் பண்ணிக்கலாம். 1 கொடுத்துங்க, 2 கொடுத்துங்க, 2 அப்படி ட்ராப் பண்ணிவிட்டு செலெக்ஷன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த மாதிரி வந்துடும். இப்போ இந்த மாதிரி வந்துடுச்சு. பக்கத்தில் ரோல் நம்பர் இந்த மாதிரி வேணும்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு 1000 ஆரம்பிக்கிற வச்சுங்களேன். 1000 கொடுத்துங்க, அதே மாதிரி 1001 கொடுத்துங்க, இந்த மாதிரி கொடுத்துங்க. 2 நம்பர் கொடுத்துட்டு இதையும் ஜஸ்ட் ட்ராப் பண்ணி இழுத்திங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தொடர்ச்சி அந்த மாதிரி நம்பர் வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஃபார்மேட் இருக்குது பார்த்தீங்களா. இந்த டேட்டாஸ் எனக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி ஃபார்மேட்டில் எனக்கு வேர்டில் வேணும். அப்போ இந்த மாதிரி செலெக்ஷன் பண்ணிங்க, Ctrl+C கொடுத்துங்க. கீபோர்ட்லேருந்து Ctrl+C கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காப்பி ஆகிடும். நேராக வேர்டுக்கு போயிடுங்க. மைக்ரோசாஃப்ட் வேர்டுக்கு போயிடுங்க. மைக்ரோசாஃப்ட்டு வேர்டுக்கு போயிட வேண்டியது. வேர்டுக்கு போய்ட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல கர்சரை வச்சுக்கிட்டு மவுஸினுடைய ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் இந்த ஃபஸ்ட்டு டாட்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பிக்சர்னு இருக்குது பாருங்கள். அந்த பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா அந்த பிக்சர் ஃபார்மேட்டில் அங்கே எப்படி பார்த்தீங்களோ அதே ஃபார்மேட்டில் இங்கே வந்துடும். இந்த மாதிரி என்ன செய்யலாம், நம்ம மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் ஈஸியாக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு டேட்டாவை நமக்கு வேர்டில் தேவைப்பட்டுச்சுன்னா அப்படியே காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் அஸ் பிக்சர்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அங்கே என்ன மாதிரி டேட்டாஸ் இருந்துச்சோ அந்த டேட்டாஸ் இந்த மாதிரி இது பண்ணிக்கலாம்.